அம்மா வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கோம், நம்ம அம்மா நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அப்போ அம்மாவோட ஜாதகம் என்பது தான் நம்மில் பிரதிபலிக்கும். இப்போ நம்ம பாரத திருநாடு நம் தாய், அவங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடக்க போகுது. இக்காலகட்டத்திலே முருகனது மந்திரங்களும் முருகனது வழிபாடும் மயிலின் வழிபாடும் மிக மிக முக்கியமாக தேவைப்படும். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஓம் கம் கணபதயே நமஹ. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலும் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் அருளாலும் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ஐயா, உலகமெங்கும் ஏதோ ஒரு வகையிலே அமைதியின்மை இருக்கிறது. இந்த அமைதியின்மையினாலே அவ்வப்பொழுது அடுத்தது என்ன நிகழும் என்று பார்க்க தோன்றுகிறது. எங்களுக்கு ஒரு எளிமையான இனிமையான தீர்வை சொல்லுங்கள் என்று பலரும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஜாதகத்திலேயே மிக முக்கியமான ஒரு கிரகம் என்று சொன்னால் இந்த செவ்வாய் தான். உடம்பிலே குருதியாக இருப்பதும் இந்த செவ்வாய் தான். நம் மனதிலே உறுதியை தருவதும் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் லக்னத்திலே 10ஆம் இடத்திலும் சிறப்பாக செயல்படுகிறார். ஏனென்றால் செவ்வாய் என்றாலே ஒரு முனைப்பு, வேகம், செயல்பட வேண்டும் என்ற ஒரு வெறி. அதே போல இந்த செவ்வாய் 3 நட்சத்திரங்களிலும் ஆட்சி செய்கின்றார். மிருகசீஷம், அவிட்டம் மற்றும் சித்திரை. இந்த செவ்வாய்தான் நிலமாக இருக்கின்றார். நமக்கு முருகப்பெருமானின் அருளையும் பெற்றுத் தருகின்றார். வீட்டுக்கு மின்சாரம் வருகிறது, செம்பு கம்பியில் வருகிறது. அந்த செம்பு கம்பியும் செவ்வாயின் ஒரு தன்மையாகத்தான் சொல்கின்றோம். எண்களிலே மிகப்பெரிய எண் என்று சொல்லக்கூடிய 9ஆம் எண்ணும் செவ்வாயைத்தான் குறிக்கிறது. ஆம், உலகிலே ஒவ்வொரு நிலையிலும் இந்த செவ்வாய் என்பது அத்தியாவசியமாகி விடுகிறார். வீட்டை குறிக்கிறார், வாகனத்தை குறிக்கிறார், நம்முள் உள்ள வேகத்தை குறிக்கிறார். சில சமயம் விவேகத்தையும் தந்து விடுகிறார். பல சமயத்திலே நமக்கு வெற்றியும் தருகிறார். இதற்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு பௌமன் என்றும் ஒரு பெயர் உண்டு. பூமி புத்திரன், பூமி காரகன் என்றெல்லாம். பெண்கள் ஜாதகத்திலோ செவ்வாய் கணவனை குறிக்கிறது, அதே போல அண்ணனை குறிக்கிறது. ஆண்கள் ஜாதகத்திலோ அவரை விட வயதில் மூத்த ஒரு அண்ணன் என்ற உறவையும் குறிக்கிறது. படைகளிலே வீரனை, போர் வீரனை குறிக்கிறது, தளபதியை குறிக்கிறது. நிறங்களிலே சிகப்பு. இத்தனை பெரும் பெருமைகள் பெற்ற செவ்வாய் ஆனவர் தற்பொழுது நமக்கு கடகராசியிலே, நீர் ராசியிலே, ஆயில்ய நட்சத்திரத்திலே, கந்தாந்த புள்ளியிலே சென்று கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட செவ்வாயின் முருகனது வழிபாடு ஆங்காங்கே பெருகிக் கொண்டிருப்பதையும் காண்கிறோம். செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாய் கேதுவுடன் சேரும் பொழுது அவர் ஹனுமனையும் சுட்டி காட்டுகிறார். இதே செவ்வாய் என்று சொன்னால் பராசக்திகளில் கௌமாரியையும் ஸ்கந்தமாத்தா என்ற வடிவையும் சொல்கிறார். ஆம், அப்பெரும் செவ்வாய் விஷ்ணுவின் வடிவங்களிலே நரசிம்மனாக, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனாக இருக்கிறார். நாம் முருகனாகவும் அருள்கிறார், குன்றுதோறும் முருகன் என்று. நம் தாய் திருநாடு கடகராசி, இந்தியா கடகராசி. லக்னம் என்பது ரிஷப லக்னம். இதற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதான மிதுனத்திலே 19 புள்ளி அஷ்டக வர்க்க புள்ளிகள், குறைவான அஷ்டக வர்க்க புள்ளி அந்த இடத்தில் மட்டும். அப்போது அங்கே செவ்வாய் இருக்கிறார். இப்போ நடக்க போகிறது நம் தாய் திருநாட்டிற்கு அக்டோபரிலிருந்து 7 மாதங்கள் 7 வருடம் என்று சொல்லக்கூடிய வகையிலே செவ்வாய் திசை நடக்கப் போகிறது. இந்த செவ்வாய் திசை நடக்கப் போகும் பொழுது செவ்வாய் என்றால் நெருப்பு, செவ்வாய் என்றால் நமக்கு போர் வீரன், செவ்வாய் என்றால் நமக்கு தெரியும் முருகப்பெருமான். அதே போல செவ்வாய் எப்பொழுதெல்லாம் திசை நடக்கிறதோ அந்த செவ்வாயுடன் இணைந்துள்ள நாம் கிரகங்களையும் பார்க்க வேண்டும். நம் தாய் திருநாடாம் இந்தியாவின் ஜாதகத்திலே செவ்வாயுடன் இந்திரசாபன் என்று சொல்லக்கூடிய ஒரு உபகிரகம் இருக்கிறது. இந்த இந்திரசாபன் என்ற கிரகம் இருந்து அங்கே செவ்வாயும் இருந்து செவ்வாயின் திசை நடக்கிறது என்று சொன்னால் நன்மைகள் நடந்தேறுவதற்காக முருகப்பெருமானது வழிபாடுகளை கட்டாயம் என்று நம் முன்னோர் நமக்கு வழிவகை செய்துள்ளனர். நாம் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறோம். அப்பொழுது அந்த வண்டி வாகனத்தின் ஜாதகம் நமக்கும் பொருந்தும். அம்மா வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கோம், நம்ம அம்மா நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அப்போ அம்மாவோட ஜாதகம் என்பது தான் நம்மில் பிரதிபலிக்கும். இப்போ நம்ம பாரத திருநாடு நம் தாய், அவங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடக்க போகுது.
இப்போ செவ்வாய் திசை நடக்கப் போகிற காலகட்டத்திலே அங்கே இந்திரசாபன் என்ற உபக்கிரகமும் இருக்கிறது. வரக்கூடிய காலகட்டத்திலே இந்த செவ்வாய் ஆனவர் சிம்மத்துக்கு வரப்போகிறார். நாளை யோசிச்சு பாருங்களேன், கரெக்டாக வைகாசி விசாகத்தன்னைக்கு செவ்வாய் சிம்மத்திலே குடியேறுகிறார். அங்கேயே கேது என்று சொல்லக்கூடிய கிரகமும் இருக்கிறார். கேது என்றால் பாம்பை குறிக்கும், செவ்வாய் என்றால் நெருப்பை குறிக்கும். எனவே செவ்வாய் முருகன் மயில் மேல் குடியமர்ந்திருக்கிறார். அவனுக்கு விசாகன் என்ற ஒரு பெயரும் உண்டு. வி என்றால் பறவையை குறிக்கும், சாக என்று சொன்னால் பறவை மீது பயணம் செய்பவன் என்பதை குறிக்கும். விசாக என்று சொன்னால், சாக என்றால் பிரிவுகளை குறிக்கும், விசாக என்றால் பிரிவுகளை அகற்றுபவன், ஒன்றாக்குபவன், ஒருமையை தருபவன், அன்பை தருபவன், அருளாற்றலை தருபவன் என்றெல்லாம் அந்த முருகனை குறிக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நிகழப்போகிறது? செவ்வாயும் கேதுவும் ஈடு இணையாக சேரப்போகிறார்கள். அந்த செவ்வாய் ஜூன் 9 முதல் ஜூலை 28 வரை நெருங்கிய பாகையில் அமரப்போகிறார்கள். அதே காலகட்டத்திலே நெருப்பு கிரகமாகிய குருவும் சூரியனும் எங்கே சேருவார்கள் என்றால் நமது மிதுனத்தில் சேருவாங்க. இது உலகத்திலே ஒரு பிரார்த்தனைக்கான நேரம், முருகனை வழிபட வேண்டிய நேரம். முருகனது அருளாற்றல் கட்டாயம் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய சூழலை உருவாக்கும். காரணம் என்னவென்றால், செவ்வாய் சிம்மத்திலே இருக்கும் பொழுது 4ஆம் பார்வையாக விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து விடுவார். அது மட்டுமல்ல, 7ஆம் பார்வையாக ராகு என்று சொல்லக்கூடியவர் கும்பத்திலே இருக்கிறார், அதையும் பார்ப்பார். அதே நேரத்திலே 8ஆம் பார்வையாக சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடியவன், மந்தன் என்று சொல்லக்கூடியவன் அந்த சாயா நந்தனனை மீனத்திலே பார்த்து விடுவார். அவரோ மீனத்திலிருந்து நமக்கு ரிஷபத்தில் உள்ள சூரியனை 3ஆம் பார்வையாக பார்ப்பார். அந்த சூரியன் மெல்லச் சென்று பிறகுதான் மிதுனத்திற்கு செல்லும். அங்கே குருவுடன் சேரும், அதிசார குருவோட. இது உலகத்திலே ஒரு மிக சிக்கலான நிலைகளை உலகமெங்குமே புவியெங்குமே தோற்றுவிக்கக்கூடிய சூழலை உண்டு செய்யலாம். இது போன்ற சூழலிலே மக்களுக்கு பிரார்த்தனைத்தான் பலமாக அமையும். எந்த சூழலிலுமே நாம் படித்த பட்டமோ பதவியோ புகழோ நிலைக்காது, எனினும் இறைவன் நாமம் என்றுமே நமக்கு துணையாக இருந்து காக்கும் என்பதே சத்தியம். அந்த சத்தியத்தை உணர்வதனாலே இக்காலகட்டத்திலே முருகனது மந்திரங்களும் முருகனது வழிபாடும் மயிலின் வழிபாடும் மிக மிக முக்கியமாக தேவைப்படும். காரணம் என்னங்க? ராகு கேது என்பது 2 பாம்புகளை குறிக்கும். அந்த பாம்பு எதை கண்டால் அச்சப்படும்? மயிலை கண்டால் அச்சப்படும், மயிலோனை கண்டால் அச்சப்படும். அந்த முருகனை, கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, சண்முகனை, சண்முகத்து வாழியன் அரசை, அப்பனை, ஐயனை, குருகனை நினைத்து உருகி வழிபட்டால் இந்த காலச்சூழலிலே நாம் கடந்தேறி விடலாம். உதாரணமாக சொல்கிறேனே, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் அடிக்கடி சொல்லுவது, முத்துசுவாமி தீட்சிதர் நமக்கு அருளிய பெரும் மந்திரம் ஒன்று உண்டு. முருகப்பெருமானே அவர் வாயிலே கற்கண்டை போட்டு குரு குஹா என்று பாடத் துவங்க சொன்னார். அப்போ இதயத்திலே குகையிலே இருக்கக்கூடியவனாகிய அந்த முருகனை நினைத்து அனுதினமும் ஓம் குரு குஹாய நமஹ, ஓம் குரு குஹாய நமஹ, ஓம் குரு குஹாய நமஹ என்று சொல்லி வரலாம். அதே போல முருகனது மற்றொரு சக்திமிக்க மந்திரம், ஏனென்று சொன்னால் போர்க்கடவுள் என்று சொன்னாலே முருகன், அவனது அன்னை துர்க்கை. ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்ராய வா வா நம ஸ்வாஹா. ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்ராய நம வா வா ஸ்வாஹா. ஆம், இதுவும் துர்க்கையின் பேரையும் சேர்த்து, என சாம்பவின்னு சொல்லிட்டா துர்க்கையையும் குறிக்கக்கூடியது. மேலும் இயன்றவர்கள் மாதுளம்பழம் இருக்கிறது இல்லைங்களா, இது போன்ற சூழல்களிலே முருகனது ஆலயத்திலே மாதுளம்பழத்தை சமர்ப்பித்து, என் தாய் திருநாடு நன்றாக இருக்க வேண்டும், உலகெங்கும் அமைதி பெருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும், முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, காங்கேயா, சண்முகத்து வாழ் அரசே, மயிலோனே, முருகோனே என்றெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வகையிலே வேண்டி வணங்கி அந்த சக்தி மைந்தனை மனதார துதித்து, அந்த சேவல் கொடியோனை, கையிலே வேலுள்ளோனை மனதார உருகி வேண்டி வணங்கி, நாகமாகவும் விளங்கக்கூடிய அந்த கருமாரியின் புதல்வனை வணங்கி வேண்டினால் சற்று இந்த துயரான காலங்கள் தீரத் துவங்கி நன்மைகள் உலகெங்கும் பெருகத் துவங்கும். அதே போல மற்றொரு மந்திரமாகிய
ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே ஷடாக்ஷரனே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா என்பதையும் அனுதினமும் சொல்லி வரலாம். இதே போல் இந்த காலகட்டத்திலே குமாரஸ்தவம் என்று பாம்பன் சுவாமிகள் அருளிய மந்திரத்தை கேட்பதும் அமயூர பந்தனம் என்பதை அடிக்கடி கேட்பதும் ஒரு தினசரி வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இயன்றவர்கள் ஓம் அகாரபதையே நமோ நமக, ஓம் உகாரபதையே நமோ நமக, ஓம் மகாரபதையே நமோ நமக, ஓம் மயூரபதையே நமோ நமக, ஓம் விகாசபதையே நமோ நமக என்று அடிக்கடி சொல்லி வரும். மேலும் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பாணி நமஸ்தே நமஸ்தே லசத்வஜ்ரபாணி நமஸ்தே நமஸ்தே கடின்யாஸ்தபாணி நமஸ்தே நமஸ்தே ஷோடாபீஷ்டபாணி என்று வணங்கி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்று 3 முறை சொல்லி வரும். அதையும் தவிர அருகிலுள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்றால் அங்கே குங்குமப்பூ மற்றும் சந்தனம் கலந்த வாசனை திரவியங்களை முடிந்தால் சமர்ப்பிக்கலாம். இல்லையேல் செவ்வரளி மாலை முருகனுக்கும் மயிலுக்கும் சாற்றி வேண்டி வணங்கி வழிபடலாம். இந்த காலகட்டத்தில் முருகனது வழிபாடே உங்களை காக்கும் அருமருந்தாக அமையும். வாழ்க்கையில் இனி இனியவை யாவும் மலரும். சிவசிவ. Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.